اللهم كفره الكريم بعرف سديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه إنني أنا ماضي طاعة خير من أرضينا والطاعة إنني أنا ماضي عاليا بأجل خصالي وعلى كل آل وصحبه وعلى من كفى بفعلي إنني أنا ماضي خير من أراضينا والطاعة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. قال رسول الله صلى الله عليه وسلم: قال حدثني أبو هريرة رضي الله تعالى عنه أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول: يكون كنز أحدكم يوم القيامة شجاعا أقرع. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني. الشيخ يا محي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரிடும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றியுள்ள சஹாபா தோழர்கள், கிளையார்கள், குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்ற உம்மத்துக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை 98ஆம் ஆண்டில் ரஜபு பிறை 19 நாம் இருக்கின்றோம். அல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை கோர்வை செய்து அதை வட்டுருக்கமாக பொறுக்கி எடுத்து 7000 சொச்சம் ஹதீதுகளை அவர்களுடைய புகாரி என்ற கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுமார் 250 ஹதீதுகள் ஓதப்படுகின்றன இந்த மஜ்லிஸில். அன்று ஓதப்படக்கூடிய ஹதீதுகளுக்கு உலமா பெருமக்களால் அழகிய முறையில் நமக்கு தமிழாக்கம் செய்யப்பட்டு சில அறிவுரைகளை எடுத்து வருகிறது என்பதை நாம் அறிகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய புகாரி கிரந்தத்தில்
குர்ஆனுடைய தஃப்சீர், குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு விளக்கம் சொல்லும் முறையில் அதற்கு தோதுவான ஹதீதுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். சூரத்துல் பராஅ, சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவிலிருந்து இன்றைய பாடம் ஆரம்பிக்கப்பட்டு சூரத்து நூர் என்ற சூறாவோடு இன்றைய பாடத்தை அவர்கள் முடித்து வைக்கின்றார்கள். ஆகவே இன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளில், இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய ஆயத்துக்களில் ஒரு சில ஆயத்துக்களுக்கு மாத்திரம் தங்களுக்கு மத்தியில் சில கருத்து பரிமாறுகளை நாம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதமாகிய திருக்குர்ஆனில் சொல்கின்றான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. நாளை மறுமையில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நீங்கள் இருக்கும்போது அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த உலகத்தில் நீங்கள் இதுவரை சம்பாதித்த, இந்த உலகத்தில் இதுவரை நீங்கள் உழைப்பின் காரணமாக பொருள் ஈட்டிய அந்த பொருள்களாகிய தங்கமும் வெள்ளியும், அந்த தங்கத்தையும் வெள்ளியும் நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யாததின் காரணமாக உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஜகாத்து போன்ற மற்ற அமல்களை செய்யாமல் நீங்கள் தங்கத்தையோ அல்லது வெள்ளியோ சேர்த்து வைத்திருந்தால் அந்த தங்கத்தையும் வெள்ளியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். நீங்கள் சேர்த்து வைத்த இந்த பொருள்களின் காரணமாக, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாததின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய அதாபு இருக்கிறது என்று சொல்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும், அந்த தங்கத்தையும் வெள்ளியும் உருக்கி அதை உங்களுடைய உடலில் சேர்த்து உங்களுடைய உடலில் அதை ஊற்றப்படும், நீங்கள் அதை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த ஆயத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு தந்திருக்கிறான். அவனுடைய ஃபضல், அவனுடைய சிறப்பை கொண்டு நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஆனால் யாரு தந்தானோ அவன் என்ன சொல்லுகின்றானோ அதன்படி நாம் செலவழிக்க வேண்டும். அந்த தங்கத்தையும் அல்லது வெள்ளியையும் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாததின் காரணமாக உங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளில் ஒன்றை சொல்கின்றார்கள், யகூனு கன்ஸ அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரஅ. இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட ஹதீஸ், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தங்கம், இந்த வெள்ளிகள் எல்லாம் நாளை கியாமத்து நாளில் விஷமுள்ள பாம்புகளாக உங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். நாம் தங்கத்தையோ வெள்ளியோ பொருள்களையோ சேகரித்து அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ அந்த முறையில் நாம் செலவு செய்யவில்லையானால் அதே தங்கமும் வெள்ளியும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நமக்கு முன்னால் விஷமுள்ள பாம்புகளாக மாற்றப்பட்டு நம்மிடத்தில் கொண்டு கொடுக்கப்படும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அன்பர்களே, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன, எந்தெந்த முறையில் நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஃபுகஹாக்கள், உலமாக்கள் நமக்கு அழகான முறையில் சட்டத்தை வகுத்து தந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய பாதை என்று சொன்னால்
யாருக்கு ஜகாத் கடமையாக இருக்கின்றதோ, யார் சம்பாதித்த பொருளிலிருந்து ஜகாத்தினுடைய அளவை அந்த பொருள் அதிகமாக இருக்கின்றதோ அதனுடைய அளவை அது எட்டிவிட்டால் அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த பொருள் ஒரு வருடம் நம்மிடத்தில் இருந்தால் அதற்கு சரியாக 2.5% 2.5% நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அதனுடைய அளவு என்ன, அதனுடைய தொகைகள் என்ன என்பதையெல்லாம் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட உலமாக்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில், ஃபுகஹாக்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஜகாத்துடைய பொருள் அந்த தொகை அதனுடைய அளவை எட்டிவிட்டால் நாம் அதை கணக்கு பார்த்து 2.5% ஜகாத்து கொடுக்க வேண்டும். இது நம் மீது கட்டாய கடமை. நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டுமோ அந்த தொகையை நாம் தனியாக எடுத்து ஜகாத்து கொடுத்து விட வேண்டும். அந்த தொகை நமக்கு உள்ளது அல்ல. அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருந்தாலும் கூட அந்த ஜகாத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த பொருள் ஏழைகளுடைய வரியாக இருக்கிறது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். அது சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது நாம் மாற்றம் செய்தால் அல்லது அதில் ஏதாவது குறைபாடுகள் செய்தால் கொடுக்க வேண்டிய அளவுக்கு நாம் கொடுக்காமல் அதை குறைத்து கொண்டால் அந்த பொருள் நாளை கியாமத் நாளில் விஷமுள்ள பாம்பாக நம்மிடத்தில் வந்து நிற்கும். அல்லது அந்த பொருளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் எல்லாம் சம்பாதித்த இந்த பொருள் இதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலில் அதை சூடு போடப்படும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பயங்கரமான வேதனை இருக்கிறது என்பதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்போ ஜகாத்துடைய சட்டத்திட்டங்கள், அதனுடைய அளவுகள் எல்லாம் உலமாக்களால் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் அவர்களிடத்தில் சென்று அதனுடைய சரியான முறையில் கணக்கை கேட்டு ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதி நமக்கு இருந்தால் நாம் சரியான முறையில் அதை கணக்கெடுத்து கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக சதகா. சதகாவையும் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். சதகா என்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருந்தாலும் கூட அந்த அமலையும் நாம் சரியாக செய்ய வேண்டும். சதக்கா கொடுப்பதின் காரணமாக நமக்கு நன்மைகள் கிடைத்தாலும் கூட அல்லாஹு தஆலா பெரிய பெரிய பாக்கியங்களை அதில் வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தாவு மரதாக்கும் பிசதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சிகிச்சை கொடுங்கள் சதக்காவை கொண்டு. உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவை கொண்டு சிகிச்சை அளியுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படியானால் சதக்கா கொடுத்ததின் காரணமாக சதக்கா யாம் எவ்வளவு தர்மம் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு நோய் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்கிறான், நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்கின்றான். இப்போது நாம் பார்க்கின்றோம், உலகத்தில் பயங்கரமான வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு நோய்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது. என்ன நோய் என்று சொல்ல முடியாத அளவுக்கு எத்தனையோ நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ நோயாளிகள் அந்த சிகிச்சையின் பலன் பெறாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் மருத்துவரிடத்தில் சென்று அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்கும்போது அந்த மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் சரி நாம் அதை அப்படியே செய்கின்றோம். அதற்கு எவ்வளவுதான் செலவு வந்தாலும் சரி அந்த செலவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அதற்கு செலவுக்கு தக்க பொருளாதாரம் நம்மிடத்தில் இல்லை என்றால், ஏழைகளாக இருந்தால் மற்றவர்களிடத்தில் கடன் வாங்கி அந்த நோயாளிக்கு நல்ல சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்கிறோம். ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர் சொல்கிறார், இந்த ஸ்கேனை நீங்கள் இப்போது எடுக்க வேண்டும், அதற்கு 10,000 ரூபாய் செலவு வருது என்று சொன்னால் நாம் உடனே அதை செஞ்சு விடுறோம்.
இல்லை எங்கிட்ட வசதி இல்லை, அந்த ஸ்கேன் எடுப்பதுக்கு பொருளாதாரம் எங்களிடத்தில் இல்லை, அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியாவது அவருக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும், நல்ல சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செய்கிறோம். இது போன்று எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை செய்கின்றார்களோ அந்த அளவுக்கு நாம் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம். எவ்வளவுதான் செலவு செய்தாலும் அதற்கு சுகம் கிடைப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனால் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை கேட்கக்கூடிய நாம், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நீங்கள் சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான சதக்காக்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சதக்கா கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் நோயை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்துக் கொள்வான். நாம் எல்லோரும் நல்ல முறையில் ஜகாத்து சதக்கா கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள், பலாய், முசீபத்துகள், நோய்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்துக் கொள்வானாக. ஆமீன். ஆகையினால் சதக்கா என்பது ஒரு அமல், முக்கியமான ஒரு அமல். அது நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய மார்க்கத்தில் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட நாம் அதை வளமையாக செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு முன்னால் இதே மஜ்லிஸில் ஆலிம்கள் பேசும்போது ஜகாத்து சதகாவுடைய பாடத்தை எடுத்து சொல்லும்போது அழகான கருத்துக்களை நமக்கு சொன்னார்கள். கூடிய மட்டிலும் ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மை தேடி ஒரு ஏழை மிஸ்கின் வருகிறார்கள் என்று சொன்னால், தேவை உடையவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், நாம் மறுக்காமல் நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்தால் பின்னால் நமக்கு வரக்கூடிய நோய்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. மருத்துவர்களை நம்பக்கூடிய நாம் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் அதிகமாக நாம் நம்ப வேண்டும். அவர்களுடைய வார்த்தையில் எந்த பொய்யும் இருக்காது, அவர்களுடைய வார்த்தையில் எந்த கலப்படமும் இருக்காது, அவர்களுடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அதே அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் விருந்து அளிப்பது, கஷ்டப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கோ அல்லது நம்முடைய நண்பர்களுக்கோ நம்முடைய உறவினர்களுக்கோ நம்மால் முடிந்த அளவு விருந்து அளிக்க வேண்டும். விருந்து என்பது அது ஒரு நல்ல ஒரு வணக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஐயுஹன்னாஸ் அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். என்னுடைய உம்மத்துக்களே, நீங்கள் உணவு அளியுங்கள். தேவை உடையவர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, உங்களுடைய உற்றார உறவினர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு அளியுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களை இணைந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மீது நீங்கள் கிருபை செய்யுங்கள். இரவு நேரத்தில் நீங்கள் நன்றாக சுன்னத்தான வணக்கங்களை, தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் நீங்கள் சலாமத்தான முறையில் சொர்க்கத்திற்கு நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்போ விருந்தோம்பல் என்பது அது ஒரு முக்கியமான அமலாக இருந்தாலும் கூட அரபிகளிடத்தில், அரபிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த விருந்தோம்பலை அதிகமாக செய்கின்றார்கள். தங்களுடைய வீடுகளுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் அவர்களை நல்ல முறையில் கவனிக்கின்றார்கள். அந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கிறது. நம்மிடத்தில் இருந்தாலும் கூட அந்த பழக்கம் நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. நாம் விருந்தாளியை அழைத்து சென்று விருந்து நாம் கொடுத்தோன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் சில நமக்கு நல்ல பாக்கியங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இரவு இஷா தொழுகைக்கு பின் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி தூரமான பகுதியில் இருந்து
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவுக்கு வருகிறார். இரவு நேரம் ஆகிவிட்டது. அவர் சரியான பசி எடுக்குது, அவருக்கு சரியான பசியில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து யா ரசூலல்லாஹ், நான் தங்களை பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு விருந்து அளியுங்கள் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அழைத்து தன்னுடைய வீட்டிற்கு அனுப்பி அந்த வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டு வர சொல்கின்றார்கள். தன்னுடைய வீட்டில். இன்னொரு ஹதீஸில் அப்போ அந்த வீட்டுக்கு போய் கேட்கும்போது அங்கிருந்து பதில் வருகின்றது, நம்முடைய வீட்டில் இன்று குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. யாருடைய வீட்டில்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களும் கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் சுகமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் நினைத்திருந்தால் ஆடம்பரமான ஹலாலான முறையில் வாழ்ந்திருக்கலாம். ஹலாலான முறையில் எதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாத்தையும் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை விரும்பவில்லை. அங்கிருந்து பதில் வருகின்றது, இன்று இரவு நம்முடைய வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 9 மனைவிமார்கள் வீட்டிற்கும் கேட்டு அனுப்புகின்றார்கள். சஹாபாக்களை அனுப்பி தங்களுடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கும்போது 9 வீட்டிலிருந்தும் ஒரே பதில் தான் வருகின்றது. யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் நம்முடைய வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. யாருடைய வீட்டில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் நாம சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா? உணவை தவிர தண்ணீர் மட்டும்தான் இருக்கு, தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை அந்த நமக்கு வச்சிருக்கிறானா? இல்லை. நாம் நல்ல முறையில் சாப்பிடுகின்றோம், நல்ல முறையில் சம்பாதிக்கின்றோம், அல்லாஹ் பரக்கத்தை தந்திருக்கிறான். தேவைக்கு அளவு நாம் செலவழிக்கிறோம், தேவைக்கு அளவு சமைக்கின்றோம், கொடுக்கின்றோம். ஆனால் அங்கு வரக்கூடிய பதில் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே இல்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்த சஹாபாக்களிடத்தில், என்னுடைய இந்த விருந்தாளியை இன்று யார் அழைத்து செல்கின்றார் விருந்து கொடுப்பதற்கு? என்னுடைய விருந்தாளியை விருந்து கொடுப்பதற்கு இன்று யார் அழைத்து செல்கின்றார்? மன் யுதீஃபு ஹாதல் லைலத ஹாதிஹில் லைலத, இந்த மனிதரை விருந்து கொடுப்பதற்கு யார் அழைத்து செல்கிறார் என்று சொல்லும்போது எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்முடைய வீட்டில் இந்த விருந்தாளிகளுக்கு இன்றைக்கு விருந்து கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அந்த சஹாபாக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ வீட்டில் விருந்து இல்லைன்னு சொல்லும்போது நான் கொண்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? நான் கொண்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. விருந்து இல்லை, கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை என்ற காரணத்தினால் எந்த சஹாபாக்களும் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு சஹாபி மட்டும், யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து செல்கிறேன், என்னுடைய வீட்டிற்கு நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்து செல்கின்றார்கள். வீட்டிற்கு சென்று மனைவிடத்தில், அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளி இப்போது வந்திருக்கிறார், இவருக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டும், நம்முடைய வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மனைவி சொல்கின்றால், கணவரே, இன்று நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் உணவு இருக்கிறது. வீட்டில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாத்திரம்தான் உணவு இருக்கிறது, உங்களுக்கோ எனக்கோ சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்ற கருத்தில் சொல்கின்றார்கள். அந்த சஹாபி உடனே சொல்கின்றார், மனைவியை பார்த்து, சரி பரவாயில்லை, நீ இருக்கக்கூடிய உணவு தயார் செய், சாப்பிடுவதற்கு உணவு தயார் செய், நம்முடைய குழந்தைகளை தூங்க வைத்து விடு, அவர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் தூங்க வைத்து விடு, தூங்க வைத்துட்டு நீ உணவை சமைத்து எனக்கு முன்னால் கொண்டு வா, நாம் எல்லோரும் உட்கார்ந்து அந்த விருந்தாளியோடு சாப்பிட்றதுக்கு தயாராக இருப்போம். அந்த நேரத்தில் நீ ஒரு காரியத்தை செய்யணும். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கை தூண்டுவது போல், ஏன்னா அந்த காலத்தில் விளக்குகள் தானே, லைட்டு மின்சாரம்லாம் இல்லாத ஒரு காலம், விளக்கை தூண்டுவது போல் நீ அணைத்து விடு, வீடு முழுவதும் இருட்டாகிவிடும், நாம் 2 பேரும் அமைதியாக இருப்போம், சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவலா காட்டிக்கிறோம், அந்த விருந்தாளி நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி மனைவி இடத்துல சொல்கிறாங்க. மனைவியும் அந்த மாதிரி செய்கின்றார்.
விருந்து கொண்டு வைக்கப்படுகின்றது. 2 பேரும் உட்காருகின்றார்கள். விருந்தாளியும் உட்காருகின்றார். அந்த மனைவி விளக்கை அணைத்து விடுகின்றார். அந்த வந்த விருந்தாளி நல்லா சாப்பிட்றார். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளோடு இருக்கக்கூடிய இவரும் இந்த விருந்து கொடுக்கக்கூடியவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர்கள் உணவை சாப்பிடவில்லை. அந்த விருந்தாளி எவ்வளவுக்கு சாப்பிட வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அது விருந்தாளி நல்ல வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு விட்டு திரும்பி சென்று விட்டார். அன்று இரவு அந்த 2 பேரும் கணவன் மனைவியும் பட்டினியோடு படுக்கின்றார்கள். ஏற்கனவே குழந்தையை தூங்க வச்சாச்சு, குழந்தையை பசியோடு தூங்க வச்சாச்சு. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஏதாவது இருக்கா, அதுவும் இல்லை, பட்டினியோடு தூங்குகின்றார்கள். அடுத்த நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுவதற்காக வேண்டி அந்த சஹாபி செல்கின்றார்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி. தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நீங்கள் செய்த இந்த அமலின் காரணமாக, நீங்கள் செய்த இந்த நல்ல காரியத்தின் காரணமாக இன்று இரவு அல்லாஹ்வே சிரித்து விட்டான், அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு சஹாபி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு செயலை, ஒரு நல்ல அமலை அந்த சஹாபி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் உள்ள இறங்கி இந்த ஹதீஸுகளை உலமாக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாமும் கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய இதில் உள்ள ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு அளிப்பது நம் மீது கடமை. நம்முடைய குழந்தைகள் மனைவி மக்களுக்கு உணவு அளிப்பது கடமை. அதே நேரத்தில் விருந்தாளிகளுக்கு உணவு அளிப்பது சுன்னத். விருந்தாளிகளுக்கு உணவு அளிப்பது சுன்னத். இப்போ இந்த சஹாபி ஃபர்லான காரியத்தை விட்டுவிட்டு சுன்னத்தான காரியத்தை செய்கின்றார். தன்னுடைய குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் வந்த விருந்தாளிக்கு உணவு கொடுக்கின்றார். அப்போ ஃபர்லை விட்டு சுன்னத்தான காரியத்தில் அமல் செய்கின்றார். இது சரியா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அவர் பார்க்கவில்லை, அவர் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கவில்லை. இப்போது அவர் செய்திருக்கக்கூடிய அந்த அமல் இருக்குது பாருங்க, விருந்தாளிக்கு உணவளித்தார, அது அவர் மீது கட்டாய கடமை. ஏன் அப்படின்னு சொன்னால், வந்த விருந்தாளியை யார் அழைக்கின்றார் என்று கேட்கும்போது, யார சொல்லலாம் நான் அழைத்து செல்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார்கள, அந்த விருந்தாளி யார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளி. அந்த அவர்களுடைய விருந்தாளியாக இருப்பதன் காரணமாக இவர் பதில் சொல்லிட்டார், நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தாளியாக இருப்பதின் காரணமாக அந்த விருந்தாளிக்கு அவர் உணவு அளிப்பது அவர் மீது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த இந்த சம்பவத்தை வைத்து தான் அல்லாஹ் தஆலா வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அதாவது தங்களுக்கு எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் கூட தங்களை விட மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறான். இப்போ இந்த ஆயத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குது, இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை அழைத்தால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும். எதுக்காக அழைக்கிறாங்க தெரியுமா? லிமா யுஹீக்கும், உங்களை உயிர்ப்பிப்பதற்காக, உங்களை நல்ல முறையில் பக்குவப்படுத்துவதற்காக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அழைத்தால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் அந்த சஹாபி அந்த அமலை செய்கின்றார். ஏன்னா அல்லாஹுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, யார் அழைக்கிறான்னு சொல்லும்போது நான் அழைச்சிட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டார். அப்போ அழைத்து செல்வது அது இது கடமை. அந்த நேரத்தில் நம்முடைய குழந்தை நம்முடைய மனைவி மக்கள்லாம் பார்க்கவே கூடாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத். அவர்கள் மீது உண்மையான முஹப்பத்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவி மக்கள் பெற்றோர்கள் எல்லாரையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இந்த சஹாபி
அந்த விருந்தாளி யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விருந்தாளி. அதனால் என்ன செஞ்சார்? உணவு கொடுத்தாரு. இந்த ஆயத்தின்படி அமல் செய்கின்றார். அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் பிமா யுஹய்யீக்கும். உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை அழைக்கின்றார்கள். சும்மா அழைக்கல, உங்களை உயிர்ப்பிப்பதற்காக. இன்னொரு இடத்துல ஐ யுஸ்லிஹுக்கும், உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, உங்களுடைய அமல்களை நல்ல அமல்களாக மாற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தால் நீங்கள் உடனே செல்ல வேண்டும். இப்படி ஒரு ஆயத்து இருக்கிறது. ஒரு சஹாபி அபூ சயீத் இப்னு முஅல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைக்கின்றார்கள். அந்த சஹாபியை அழைக்கின்றார்கள். அவர் என்ன செஞ்சார்? தொழுது முடித்ததுக்கு பின்னாடி யாரை சொல்வதா, தாங்க என்னை அழைச்சிருக்கீங்களா, என்ன காரணம்? நான் உங்களை முதல்ல அழைத்தேனே, ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்கும்போது யாரை சொல்வதா, நான் தொழுதுட்டு இருந்தேன், அதனால் நீங்கள் அழைச்சதுனால நான் வரையிலன்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்தால் நீங்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போதும் எந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை அழைத்தால் நீங்கள் தொழுகையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், அவருடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த ஆயத்து வருகின்றது. இதில் நம்முடைய உலமாக்கள் ஃபுகஹாக்கள் ஒரு சட்டத்தை எழுதி தர்றாங்க. என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் யாராவது தொழுது கொண்டு இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் அவர் தொழுகையை அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேலை சொல்கின்றார்களோ அது எவ்வளவு நேரமானாலும் சரி உடனே அங்கே போய் பதில் சொல்லணும். தொழுதுட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் அழைத்தாங்க, அந்த சஹாபி போகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, கடையில் போய் என்னென்ன காரியங்களை செய்துட்டு வாங்க, கடையில் போய் என்னென்ன சாமான்களை வாங்கிட்டு வாங்க அனுப்புகிறாங்கன்னு வைங்க. அந்த சஹாபி போய் அந்த சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வீட்டில் கொடுத்துட்டு திருப்பி பள்ளிக்கு வந்து தொழுகணும். எங்கே தொழுகணும் தெரியுமா? இங்கே ஆரம்பத்தில் விட்டுட்டு போனாரோ முதல்ல 2 ரக்காத் தொழுவிருப்பான்னு வைங்க, அந்த 3வது ரக்காத்திலிருந்து ஆரம்பித்து தான் தொழுகணும். ஆரம்பத்திலிருந்து திருப்பி தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்று சொன்னால் அது எந்த காரியங்களாக இருந்தாலும் அது வணக்கத்தில் உள்ளது தான். அவர்கள் அது எவ்வளவு நேரமாகனாலும் சரி வணக்கத்தில் உள்ள நேரங்கள் தான். அது எந்த இடத்துல விட்டுட்டு போனோமோ அதே இடத்துல கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஆனால் ஒரே ஒரு ஷரத்து என்னன்னு சொன்னால், உது முறியாமல் இருக்கணும். ஒரு வேளை அந்த வேலையை செய்யும்போது உது முறித்துட்டுன்னு சொன்னால் திருப்பி உது செஞ்சு அந்த தொழுகை ஆரம்பித்து தொழ வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. இப்போ தொழுகையினுடைய ஷரத்துக்களை பார்க்கும்போது, சட்டத்திட்டங்களை பார்க்கும்போது நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகையை முடிக்கின்ற வரை அதை இடையில் விட்டு போவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் எப்போ அனுமதின்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகிறது, தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு ஆபத்து ஏற்படுகின்றது, அல்லது பக்கத்தில் உள்ள நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் தொழுகையை விட்டுட்டு அந்த காரியங்களை செய்து முடித்ததுக்கு பின்னாடி திரும்பி ஆரம்பத்திலிருந்து தக்பீர் சொல்லி தொழணும். அவ்வளவு தக்பீர் கட்டி தொழுக வேண்டும். இதுதான் நம்முடைய மார்க்க சட்டம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் உடனே பதில் சொல்ல வேண்டும். வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு எந்த இடத்துல நாம் விட்டோமோ அந்த இடத்துலேருந்து தொழுக வேண்டும். இந்த சட்டத்தை ஃபுகஹாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு விளக்கம் தர்றாங்க. இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட இந்த ஹதீஸ். அடுத்தது சூரத்துல் கஹஃப். இந்த சூரத்துல் கஹஃபினுடைய விளக்கங்கள், அதில் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இன்றைய பாடத்தில் புகாரி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நிறைய சம்பவங்கள் அந்த சூரத்துல் கஹஃபில் இடம்பெற்றிருக்கிறது. நேரத்தின் அருமை கருதி மிக சுருக்கமாக சொல்கின்றேன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர்களிடத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஐயுன்னாசி அலமு, மிக நம்ம இடத்துல மிக அறிந்தவர் யார்? அதாவது பனி இஸ்ராயீல் கூட்டத்தார்கள் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நேரத்தில் ஐயுன்னாசி அலம், நம்மிடத்தில் மிக அறிந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபகால அன, நான் தான் எல்லா விஷயத்தையும் அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஃபதபல்லாஹு அலைஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்டித்தான். ஏன்னா இந்த மார்க்க இல்மு இருக்குது பாருங்க,
அது நாம் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த இல்மு நம்மிடத்தில் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது. அந்த இல்மு நாம் எவ்வளவு பெரிய ஆலிமாக அறிஞராக இருந்தாலும் அந்த இல்மை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இவ்வளோ அழகான முறையில் நீங்கள் பேசுகிறீங்களே, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டியது என்ன? அல்ஹம்துலில்லாஹ், இதை பேசுகிறதுக்கு அல்லாஹு தஆலா தகுதி தந்தான். இந்த இல்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். எங்களுடைய சொந்த இல்மின் காரணமாக, சொந்த அறிவின் காரணமாக பேச முடியாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீரத்தில் போட்டாங்க. போட்டவொடனே அல்லாஹ் தஆலா கண்டிச்சுட்டான். கண்டிச்சுட்டு இலாலம் யருத்துல் இல்ம இலைஹி ஃபௌஹல்லாஹு இலைஹி இன்னலி அப்தன் பி மஜ்மஇல் பஹ்ரைன். இப்போ ஒரு செய்தி சொல்கிறான். நீங்கள் கேட்டதுக்கு நான் தான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சொந்த ஒரு அடியார் இந்த உலகத்தில் இருக்கிறார். அல்லாஹ் சொல்கின்றான், எனக்கு சொந்த அடியார் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் இடத்துல நீங்கள் போங்க. அவங்க 2 கடல்கள் எங்கு சேருமோ அந்த இடத்துல இருப்பாங்க. இன்னடி அப்தன், அப்து என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். என்னுடைய ஒரு அடியார் இருக்கின்றார், அந்த அடியார் இடத்துல நீங்கள் போய் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில அடையாளங்களை சொல்கிறான். மீனை எடுத்துகிட்டு போங்க, உயிர் இல்லாத உயிரற்ற மீனை உங்கள் கையில் கொண்டு போங்க. கொண்டு போய் அந்த மீன் எந்த இடத்துல நீங்கள் இழந்து விடுகின்றீர்களோ அல்லது அந்த மீனை எந்த இடத்துல காணாமல் போகின்றதோ அந்த இடத்துல அந்த அடியார் இருப்பார். நீங்கள் அவரை போய் பாருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க என்ன செய்வாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு நபி அந்த காலத்தில் இருந்தாங்க. அவனையும் அழைச்சிட்டு போகிறாங்க. கையில் மீன் இருக்குது, ஆனால் மீன் உயிரற்ற மீன், உயிர் இல்லாத மீன். இன்னொரு ரிவாயத்தின்படி பொரித்து எடுக்கப்பட்ட மீன். அந்த மீனை கொண்டுட்டு 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது ஒரு இடத்துல அந்த மீன் உயிர் பெற்று கடலில் போய் குதிச்சிட்டு, கடலில் போய் விழுந்துட்டு. ஆனால் யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை மூசா இடத்துல சொல்லுவதுக்கு மறந்துட்டாங்க. 2 பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல போனோடனே அவங்களுக்கு எல்லாம் நடந்ததுன்னா போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, ஒரு சோர்வு ஏற்படுது. ஒரு இடத்துல தூங்குறாங்க 2 பேரும். தூங்கி முடிச்சதுக்கு முன்னாடி பசி எடுக்குது. பசி எடுத்தோடனே அவங்க கேட்குறாங்க யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அந்த மீனை எங்கன்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த நபி அவர்கள் சொல்கின்றார்கள், நாம் இந்த இடத்துல வரும்போது அந்த மீன் துள்ளி கடலில் போய் விழுந்துட்டு நான் அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கோபம் வரும். அவங்க அல்லாஹ் இடத்துல டைரெக்டாக பேசினவங்க, கலீமுல்லா டைரெக்டாக பேசினவங்க, நல்ல கோபம் உள்ளவங்க, ஜலாலியத்து உள்ளவங்க. இவங்க சொல்லும்போது நான் தெரியாமல் அது மறந்துட்டேன்னு சொன்னோடனே, அப்படியா சரி, நாம் எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடம் தான் அது மீனை எந்த இடத்துல நீங்கள் தவற விட்டீர்களோ அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க வேண்டிய ஆள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி திரும்பி வர்றாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி, அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு மனிதரை சந்திக்கின்றார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சலாம் சொல்கிறாங்க. ஃபகாலல் ஹிதுர், அவர்கள் தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்களும் என்ன சொல்கிறாங்க? சலாமுக்கு பதில் சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ஆனால் மூசா, நான் தான் மூசா, இந்த காலத்தில் நபியாக அனுப்பப்பட்ட மூசா. அத்தைத்துக்கள் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷுதா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த இல்மெல்லாம் கற்றுக் கொடுத்தானோ அது உங்களிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க மூசாவை பார்த்து, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் நல்லா தெரியும். இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியா ஒலியா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதிகமானவர்கள் அவர்கள் ஒலி, அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்று சொல்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு நபி, ஒரு ரசூல் ஒரு ஒளியிடத்தில் போய் மார்க்க கல்வியை கற்கும்படி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் இடத்துல நான் வந்திருக்கிறேன், உங்கள்கிட்ட இல்மை எனக்கு தாங்கன்னு கேட்குறாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அது சக்தி பெற மாட்டீங்க, என்னோட வர்றதுக்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீங்க, இல்லை கண்டிப்பாக நான் உங்களோட வர்றேன், நீங்கள் எந்த குற்றமும் பிடிக்காதீங்க, நான் உங்களிடத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறாங்க, யா மூசா அலா இல்மின் மின் இல்மில்லா அன அலா இல்மின் மின் இல்மில்லா அல்லமனீஹி
லா தஅலமுஹு அந்த அல்லாஹு தஆலா எனக்கு சில இல்முகளை கொடுத்துருக்கிறான், அந்த இல்மு உங்களிடத்தில் இல்லை, உங்களுக்கு அந்த இல்மை பற்றி தெரியாது. வஅன்த அலா இல்மின் மின் இல்மில்லா அல்லமக அல்லாஹு லா அஅலமுஹு. அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு இல்மை கொடுத்துருக்கிறான், அந்த இல்மு எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அதாவது எனக்கு ஒரு இல்மு அல்லாஹு தஆலா கொடுத்துருக்கிறான், அந்த இல்மு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு இல்மை கொடுத்துருக்கிறான், அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் வந்தது அந்த இல்மை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்கிறாங்க, நான் அந்த இல்மை தான் கற்றுக்கொள்ள வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இல்மு என்பது 2 வகையாக பிரிக்கின்றார்கள். குர்ஆனுடைய ஆயத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இல்மு என்பது 2 வகையான இல்மு. ஒன்று ஷரியத்துக்கு உட்பட்ட சட்டத்திட்டங்கள், மார்க்க சட்டத்திட்டங்கள், அஹ்காமாத்துகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இல்மு. இரண்டாவது தரீக்கத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுவை பற்றி விளங்குவது, அல்லாஹுடைய தன்மைகளை சிபத்துகளை பற்றி விளங்குவது, அல்லாஹ் நம்மை எப்படி நடத்தாடுகின்றான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் எப்படி பூர்த்தி செய்கிறான் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு இல்மு. அந்த இல்மு முழுவதும் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. அந்த இல்மை தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுவிக்கின்றார்கள். குர்ஆன் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபவஜத அப்தன் மின் இபாதினா ஆதைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. 3 விஷயத்தை சொல்கிறான். அந்த அடியார் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய அடியார், அப்தன் மின் இபாதினா என்னுடைய அடியார். அப்போ அந்த அடியார் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பெருமைப்படுகின்றான். இப்போ நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், அடியார் தான். ஆனால் அவங்க ரசூலாக இருக்கிறாங்க, நபியாக இருக்கிறாங்க, வேற நிறைய ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நிறைய பட்டங்கள் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னை அழைத்து செல்லும்போது, மேராஜுக்கு அழைத்து செல்லும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன் நாம் யார் என்று சொன்னால் தன்னுடைய அடியாரே அழைத்து சென்றான். அப்போ அந்த அப்து என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா மிக மிக அதிகமாக விரும்புகிறான். நாம் அல்லாஹ் இடத்துல அடியாராக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் சரி, யார் தான் நீ என்னுடைய ரப்பு, நான் உங்களுடைய அடியார், அவ்வளோதான். நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். அது எதுவாக இருந்தாலும் சரி. அடியான் என்று சொன்னால் எஜமான் என்ன சொல்கின்றானோ அதில் எந்த குறுக்கீன்னு இருக்கக்கூடாது, எதையும் பற்றி நாம் சிந்திக்கவும் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அதை அப்படியே செய்வது தான் அப்து. அதைத்தான் ஃபவஜதா அப்தன் மின் இபாதினா, நம்முடைய அடியார் அவர் இருக்கிறார், அவர்கிட்ட போங்க. இரண்டாவது ஆதைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா, நம்மிடத்திலிருந்து ரஹ்மத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது எவ்வளோ பெரிய மிக மகத்துவமானது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. ரஹ்மத்தி வசியாத்து குல்ல ஷை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்து எல்லா வஸ்துகளையும் மிஞ்சி விட்டது. அப்படியானால் நாம் பார்க்கக்கூடிய வானம், பூமி, 7 கடல்கள், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் மிக மிஞ்சியது. ரஹ்மத்தி வசியாத்து குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் என்னுடைய ரஹ்மத்து மிக மிஞ்சி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம், மூமின்களாக இருக்கிறோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம நம்பி செய்த கிருபை, அவர்களுடைய உம்மத்துக்களாக நாம் வந்தது அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நாடிந்தால் வேறு நபிமார்களுடைய உம்மத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு வந்து மிகப்பெரிய பாக்கியம். நாம் எல்லாம் முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மீது மஹப்பத்து வைக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத் அகீதால இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்போ ஆதைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா, நம்மிடத்திலிருந்து அவருக்கு நம்முடைய ரஹ்மத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். மூணாவதாக வஅல்லம்னாஹும் மின் லதுன்னா இல்மா, நம்மிடத்திலிருந்து பிரத்யேகமாக அவர்களுக்கு சில இல்முகளை நாம் கொடுத்திருக்கிறோம். அப்போ ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெற்றவர்கள், அல்லாஹ் இடத்தில் இல்மை பெற்றவர்கள். இந்த 3 விஷயத்தையும் சொல்லி இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கக்கூடிய ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய மூசாவை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலு, நபி, தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவங்க. ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு இல்மு இவங்கள்ட்ட இருக்குது. அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் அனுப்புகிறான். அது ஹதீஸுகளில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த இல்மை கற்றுக்கொண்டார்கள், எப்படி எப்படி கற்றுக்கொண்டார்கள். சரி, இப்போ இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில்
ஒன்றா 2 பேரும் கூப்பிட்டு போகிறாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த இல்மை கற்றுக் கொடுக்கணும் இல்லை, கூப்பிட்டு போகிறாங்க. போனவனே போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் ஒரு கப்பலில் ஏறுறாங்க. எல்லாம் இன்றைக்கு புகாரியுடைய பாடத்தில் வருகின்றது. 2 பேரும் கப்பலில் ஏறுறாங்க. கப்பலில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது இடையில ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை ஓட்டை போடுகின்றார்கள். அந்த கப்பலை ஓட்டை போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சும்மா இருப்பாங்கடா, அவங்க எப்பவும் ஜலாலியத்தான ஒரு நபி தானே. அவங்க கேட்டாங்க, என்ன இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க? கப்பலில் ஓட்டை போட்டோன்னு சொன்னால் தண்ணி உள்ளே ஏறும், கப்பலில் இருக்கிறவங்க எல்லோரும் மூழ்கி போவோமே, ஏன் இந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ வந்து மூசா சொன்னாங்க, இல்லை பரவாயில்லை, என்னை மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த கப்பலை விட்டு இறங்கிட்டாங்க. இறங்கி ஒரு காற்று நடந்து போயிட்டு இருக்கும்போது சில குழந்தைகள் விளையாடி கொண்டு இருக்குது. அதில் ஒரு குழந்தை விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அல்லது ஒரு வாலிப பையனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. யார்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த ஒரு குழந்தையை மட்டும் கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார்கள். அக்கத்தல்த நப்சன் பிகைரி நப்ஸ். மூசா நபி கேட்குறாங்க, என்ன இப்படி ஒரு அநியாயமாக ஒரு கொலையை செஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது திரும்பியும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னானா இல்லையா, நீங்கள் என்னோட பொறுமையாக இருக்க மாட்டீங்க, இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்கட்டு. அப்பவும் சொல்கிறாங்க, சரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் அதுக்கு விட்டுறேன். சரி, 3வது போயிட்டே இருக்கும்போது ஒரு சுவர், பாலடைந்த ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் கீழே விடுற மாதிரி இருக்குது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த ஊர் மக்கள் இடத்துல 2 பேருக்காவது உணவு கேட்டாங்க. எல்லாம் பசியோடு போகிறாங்க, உணவு கேட்டுறாங்க. ஐயோ பை ஃபூஹுமா ஃபாபு ஐயோ பை ஃபூஹுமா சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய ஆயத்து. அந்த 2 பேருக்கும் உணவு அளிப்பதை அவர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த ஊர் மக்கள் கொடுக்கல. விருந்து நாம் ஏற்கனவே மேலே பேசியிருக்கோம், விருந்து எப்படி கொடுக்கணுன்ட்டு. இப்போ இந்த ஊர் மக்கள் இந்த 2 பேரும் விருந்து கேட்கும்போது கொடுக்கல, என்ன செய்யலாம், மறுத்துட்டாங்க. சரி, அப்படியே போயிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சுவர் இருக்குது, அதை என்ன செய்கிறாங்க, அது கீழே விழுற மாதிரி இருக்குது, அதை எடுத்து சரியாக நிப்பாட்டி வைக்கிறாங்க, சரியாக நிறுத்தி வைக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த ஊர் மக்கள் தான் நாம் உணவு கேட்டமே தரையிலையே, நீங்கள் சுவரை சரிப்படுத்துறீங்களே, இதுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார், காலஹாதா ஃபாக் பைனி ஓ பைனிக். இனிமேல் நமக்கு மத்தியில் ஒன்றா போக வேண்டிய அவசியம் இல்லை, பிரிஞ்சிட வேண்டியதான். ஏன்னா ஒவ்வொன்றா நான் சொல்லும்போது நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க, 4 பதில் சொல்லிட்டா 3ஆவதும் கேள்வி கேட்டுட்டீங்க. சொல்லிவிட்டு இந்த காரியத்தை நான் செய்தேன் இல்லை, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவுனால தான் நான் செய்தேன். கப்பலில் ஓட்டப்பட்டதும் சரி, அந்த குழந்தையை நான் கொலை செய்ததும் சரி, இந்த சுவரை நான் நிறுத்தி வைத்ததும் சரி, அல்லாஹ்வுடைய உத்தரவுனால, நான் என்னுடைய இஷ்டப்படி செய்யலன்னு சொல்லி விளக்க சொல்கிறாங்க. அந்த கப்பலில் நான் ஏன் ஓட்ட போட்டேன்னு சொன்னால், பின்னாடி ஒரு அரசனுடைய கப்பல் வந்து கொண்டு இருக்குது. அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நல்ல கப்பல், அந்த கடலில் போகக்கூடிய நல்ல கப்பலாக இருந்தால் அதை கொள்ளடிச்சிடுவான், அதில் எந்த பொருள் இருந்தாலும் கொள்ளடிச்சிடுவான். ஆனால் பழுதான கப்பலாக இருந்தால் அதில் இருந்து எந்த பொருளையும் எடுக்க மாட்டான். அதனால் இந்த கப்பலை நான் என்ன செஞ்சேன், பழுதாக்கினேன், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2வது அந்த குழந்தையை கொலை செஞ்சீங்கன்னா என்ன, அந்த குழந்தை காஃபிரான ஒரு குழந்தை, ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் முஸ்லீம்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இந்த குழந்தை காஃபிர். ஒருவேளை இந்த குழந்தை பெரிய வயசானதுக்கு பின்னாடி தன்னுடைய பெற்றோர்களை மிதமிஞ்சி அவர்களையும் மாற்றிவிடக்கூடும், காஃபிர்களாக மாற்றிவிடக்கூடும் என்பதற்காக இப்போ நான் கொலை செஞ்சேன், இதுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வேற ஒரு குழந்தையை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 3வது நீங்கள் அதுக்கு ஒரு கூலி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, இந்த சுவர் ஒரு ஏழைகளுக்கு உரியது, ஒரு அனாதைகளுக்கு உள்ளது. இந்த சுவர் இருக்குத ஒரு அனாதைகளுக்கு உள்ளது. அந்த சுவருக்கு கீழே சில புதையல்கள் இருக்கிறது. அந்த சுவர் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னால் புதையல்கள் வெளியே தெரிஞ்சு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் நான் அந்த சுவரை கட்டினேன் சொல்லிட்டு, கான அபூஹுமா சாலிஹா, அந்த சிறுவர்கள் அனாதைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால் இந்த பொருளை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்போ இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை பார்க்கும்போது, இப்போ நாம் ஹலாலான முறையில் நல்லா சம்பாதிக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறோம். நாம் நம்முடைய வஃபாத்துக்கு பின்னாடி நம்ம குழந்தைகள் அதை அனுபவிக்கிட்டோம், அவங்களும் என்ன செய்யணும், நல்ல முறையில் சம்பாதிக்கணும்னு சேர்த்து வைக்கிறோம், தப்பு இல்லை. ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டியதுதான், கொடுக்க வேண்டியது தான். ஆனால் நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி
இப்போ நம்ம எத்தனை வீடுகளில் பார்க்குறோம், எத்தனை ஊர்களில் பார்க்குறோம், கணவரோ அல்லது தந்தையோ இறந்ததற்கு பின்னாடி குழந்தைகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு சொத்தின் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு 2 பிரிவாக நிற்கிறாங்க. நம்ம எத்தனை இடத்துல பார்க்குறோம். அப்போ நாம் சேர்த்து வச்ச சொத்து, நாம் சேர்த்து வச்ச பொக்கிஷம் அவர்களுக்கு பிரச்சனையாக ஆகிவிடுகின்றது. அதுலேருந்து அவங்க சண்டை போடுறாங்க, சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அந்த அவன் பொருள் அவனுக்கு உள்ளது, இந்த பொருள் எனக்கு உள்ளது, இந்த சொத்து உனக்கு உள்ளது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லும்போது ஒக்கான அபூஹுமா சாலிஹா, பெற்றோர்கள் சாலிஹீன்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளுடைய நீங்கள் சேர்த்து வைத்த அந்த பொருளை அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் சாலிஹீன்களாக இருக்கணும். இருந்தால் அல்லாஹு தஆலா நாம் சேகரித்த அந்த பொருளை, நாம் சேமித்து வைத்த பணங்களை நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, சண்டை பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. நாம் சம்பாதிக்கிறது ஹலாலான முறையில் இருந்தாலும் கூட நாம் சாலிஹீன்களாக இருந்தால் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். சரி, இப்போ அந்த 3 விஷயங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்களே, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் நடந்தது. கப்பலை ஓட்டப்பட்டது, அப்புறம் ஒரு குழந்தையை கொன்றது, அந்த சுவரை கூலி வாங்காமல் நிறுத்தி வைத்தது. இந்த 3 செயல்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. இந்த 3 செயலும் அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஏற்பட்டது? இவங்க என்ன நினைக்கிறாங்க, கப்பலில் ஓட்ட போட்டேன்னு சொன்னால் அங்கே உள்ளவங்க எல்லாரும் மூழ்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது இயற்கையான ஒரு நினைப்பு தான். நம்ம கப்பலில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓட்டப்பட்டால் தண்ணி உள்ள ஏன்னா எல்லாரும் மூழ்கிடுவாங்களே, மூழ்கிறதுல செய்வாங்க. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனால் இதே சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்களுக்கே ஏற்பட்டது. எப்படி? ஃபிரௌனும் அவருடைய கூட்டத்தார்களும் அவர்களை துரத்தி அடித்து வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அசாபை கொண்டு கடலை அடித்தார்கள். கடல் 12 பிரிவுகளாக பிரிந்தது. 12 கூட்டத்தார்களும் அதில் சென்றார்கள். அப்போ கப்பலில் ஓட்ட போட்டால் கப்பல் மூழ்கிருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், கப்பலை பிறந்து அவர்களை பாதுகாக்கிறான். கப்பலை அந்த கடலை பிறந்து அதில் எந்த ஆபத்து வராமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போ கப்பலில் ஓட்ட போட்டாலும் பாதுகாக்கிறது அல்லாஹ் தான், கடலில் பிறந்தாலும் பாதுகாக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கின்றது. இரண்டாவது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மிஸ்ர் தேசத்தில் இருக்கும்போது ஒரு மனிதரை கொலை செஞ்சுட்டாங்க. குர்ஆனில் வருகின்றது, ஒரு மனிதரை கொலை செய்து 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை வந்தது. இவங்கள்ட்ட போய் அதை சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஒரு மனிதரை என்ன செஞ்சாங்க, ஓங்கி அடித்தாங்க. அதில் அவர் இறந்து போயிட்டான், கொலை செஞ்சுட்டாங்க. அப்புறம் தான் அவங்க அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இவங்களும் ஒரு கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான். நபிமார்கள் தவறு செய்தார்கள் நாம் சொல்லக்கூடாது. ஏதோ அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க. அப்போ அங்கே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்ததை கேள்வி கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஒரு கொலை செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினான். இது இரண்டாவது. மூன்றாவது, நீங்கள் நினச்சிருந்தால் அவங்கள்ட்ட கூலி வாங்கியிருக்கலாம் இல்லை, அந்த சுவரை நிப்பாட்டி கூலியை நம்ம வாங்கியிருக்கலாமே, நமக்கு தான் சாப்பாடு தரையிலே உணவு தரையிலேன்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் தேசத்தை விட்டு கிளம்பி மதியன் என்ற ஊருக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்தில் ஒரு காட்டாந்தரம், ஒரு காடு, அங்கே சில பேர் என்ன செய்யறாங்க, கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க. தங்களுடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுக்குறாங்க. 2 பெண்கள் மட்டும் தண்ணீர் எடுக்க முடியாமல் ஓரத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா ஆண்கள்லாம் தண்ணீர் எடுக்கிறாங்க. கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த கிணத்தை மூடிட்டு போயிடுவாங்க. பெரிய பாதாங்களில் கொண்டு மூடிட்டு போயிடுவாங்க. பின்னாடி யாரும் அதை எடுக்க முடியாது. ஆனால் 2 பெண்கள் மட்டும் தங்களுக்கும் தங்களுடைய ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் பூட்டுவதற்காண்டி ஓரமாக நிற்கிறாங்க. கேட்குறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் ஏன் தனியாக நிற்கிறீங்க? இல்லை, நாங்கள் இப்படி வந்தோம், எங்களுடைய தந்தை ஒரு வயசான ஒரு நபி. இந்த இவங்க என்ன செய்கிறாங்க, கிணத்துல தண்ணி எடுத்துட்டு பெரிய பாதாங்களை கொண்டு கிணத்தை மூடிட்டு போயிடுறாங்க. எங்களால் அந்த பாதாங்களை தூக்க முடியல, நாங்கள் அதை எடுக்க முடியல. அப்போ அந்த ஆண்கள் எல்லாம் சென்றதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக அந்த பாதாங்களை தூக்கி வைத்து அந்த 2 பேருக்கும் தண்ணீரை புகட்டினார்கள், தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள். இந்த காரியத்தை செஞ்சாங்கல்ல, இதுக்கு அவங்க கூலி வாங்கல.
இதற்கு அவங்க கூலி வாங்கிடல. அதுக்கு பின்னாடி நிறைய சம்பவங்கள் இருக்குது. சரி, இப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அதிகமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுகளும் நாம் விளங்கியிருக்கிறோம். அப்போ எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறான். அவன் நாடினால் தான் எதுவுமே நடக்கும். அவன் நாடவில்லையானால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கறது நம்முடைய கடமை. இப்போ இந்த மஜ்லிஸுக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், நாம் இங்கே வந்து சொல்லப்படக்கூடிய ஆலிம்களால் சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளை கேட்டு நம்முடைய ஈமான் கொஞ்சம் உயர்ந்து இருக்கணும். வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் அன்ஃபால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. சில மூமின்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ் பற்றி சொன்னார், அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹுடைய சிபத்துகள், அல்லாஹுடைய நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறான் என்பதை எல்லாம் சொன்னால் அவர்களுடைய கல்பு நடுங்கிவிடும். வஜ்லத் குலூபுஹும், கல்பு என்ன செய்ய நடுங்கணும். அல்லாஹுடைய விஷயத்தை கேட்கும்போது கல்பு நடங்கணும். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, நம்முடைய ஆயத்துக்களை ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அப்போ ஈமான் அதிகரிக்கும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சில நேரங்களில் ஈமான் குறையும்னு அர்த்தம். அப்படி குறைஞ்சாதான் அது அதிகரிக்கும். இன்னொரு ஹதீஸில் ஜத்திது ஈமானுக்கும் கௌரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? உங்கள் ஈமான் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பழசாக போயிட்டே இருக்குது, நீங்கள் அப்பப்போ புதுப்பிங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். எப்படி வந்தோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தை கேட்டோமோ அதில் எதையாவது ஒரு விஷயத்தை அமல் செய்வது நம்முடைய கடமை. இப்போ நான் சில விஷயங்கள் பேசின, விருந்தாளிகளுக்கு உணவளிக்கிறது, சதக்கா கொடுக்கறது, ஜகாத்து கொடுக்கறது, ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அதற்கு பதில் சொல்லிய சஹாபாக்கள், இதெல்லாம் பேசணும். இப்போலாம் பேசும்போது அதை கேட்டு நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அப்படி அந்த ஈமான் அதிகரித்தால்தான் இந்த மஜ்லிஸில் நாம் உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்கறதுக்கு பயன், அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். வந்தோம் போனோம், ஏதாவது கேட்டோம், பேசினாங்க, அழகாக இருந்தது, போகிறதுன்னு சொல்ல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போல் யார் பேசினாலும் சரி, யார் எந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹுடைய சக்தி இல்லாமல், அல்லாஹுடைய இராதத்து இல்லாமல் யாரும் எதையும் பேச முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில விஷயங்கள், முடிவுக்கு நேரம் நீங்கிவிட்டது. சில விஷயங்கள், அதாவது நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல், நம்முடைய நடைமுறையில் நாம் என்ன தவறு செய்கிறோம், இதை எப்படி சரிப்படுத்துறது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ஓதக்கூடிய காலத்தில் எங்களுடைய உஸ்தாத்மார்கள்லாம் எங்களுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், நீங்கள் எங்கே பயான் பண்ணாலும் சரி, ஏவல் விளக்கலை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள். அதாவது நல்ல விஷயங்களை எடுத்து ஏவ வேண்டும், தீமையான காரியங்களை நீங்கள் தடுக்க வேண்டும், அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லணும். அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் இப்போ நம்முடைய பிள்ளைகள் 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பின்னாடி இப்போது கலாச்சாரத்தில் என்னன்னு சொன்னால், எல்லா பிள்ளைகளும், எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு பைக்கை வாங்கி கொடுத்துருக்குறோம். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, அல்லது எங்கேயோ காலேஜுக்கு போனாலும் சரி, ஒரு பைக்கை கையில் கொடுத்துட்றோம். ஆனால் அதில் எவ்வளவு ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை அந்த குழந்தைகள் விளங்கிக் கொள்வதில்லை. நாம் சரியாக நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். எல்லா இடங்களும் எவ்வளவு அதிகமாக ஸ்பீடில் போக வேண்டுமோ அதையெல்லாம் தாண்டி செல்கின்றார்கள். உயிரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதை பற்றி அவங்க சிந்திக்கவே இல்லை. இப்படி நாம் போகிறோமே, ஏதாவது கஷ்டம் வந்துடுமே, அந்த சிந்தனையே இல்லை. 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு மாவட்டத்தில் 3 மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. 3 மாணவர்கள் ஒரே பைக்கில் போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு. சரியான வேகத்தில் போய் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு மரத்தில் மோதி 3 பேர் அந்த இடத்துல பப்பாஸ் ஆகிட்டாங்க. 3 பேரும். இது வாட்ஸ்அப்பில் தான் வந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான சலுகை கொடுத்ததின் காரணமாக உயிர்கள் என்ன பறிக்கப்படுகின்றது. அப்போ இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நாட்டில் என்ன சட்டம் இருக்குதோ அந்த சட்டத்தை நம்ம அமுல்படுத்தணும். 18 வயசு வந்ததுக்கு பின்னாடி தான் லைசன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் 18 வயசுக்கு பின்னாடி தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா உயிருக்கு ஆபத்து இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நாமும் சரி அல்லது மற்றவர்களும் சரி எந்த வாகனத்தில் சென்றாலும் சரி, எந்த காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ எதிரே சென்றாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை அப்படியே பின்பற்றணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? வாகனத்தில் ஏறும்போது சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படின்னு ஒரு ஆயத்தை ஓத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயத்தை ஓதிட்டு நாம் போனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்தினால, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தினால எதிரே வரக்கூடியவன், எதிரே வண்டியை ஓட்டி வரக்கூடிய வாகனத்தை ஓட்டிட்டு வர்றவன் அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஏன்னா அந்த ஆயத்தினுடைய பரக்கத். இப்போ அதெல்லாம் ஓதும்போது நம்முடைய பிள்ளைகள்லாம் அதை ஓத வைக்கணும். வீட்டை விட்டு வெளியே போகுது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் துவா ஓதிட்டு போமா. ஒரு காலத்தில் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அம்மா வாப்பாலாம் அப்படி செஞ்சாங்க. வாப்பா வெளியே போகும்போது இந்த துவா ஓதிட்டு போ, இப்படி போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அந்த துவாவை ஓதணும். இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குது. அதெல்லாம் ஓதிட்டு போகணும்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இப்போ ஒரு லேட்டஸ்டாக ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு சொன்னால் அந்த சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஓதக்கூடிய இந்த துவா இருக்குது இல்லை, இது அவங்க என்ன செய்யறாங்க, காரில் ரெக்கார்டு போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரெக்கார்டு ஓதும். வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ரெக்கார்டு ஓதும். சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அப்போ அது ஓய் முடிக்கும். இது நமக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டால் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஓதுங்க. பைக்கிலேயோ வாகனத்திலேயோ செல்லும்போது நீங்கள் ஓதணும். உங்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியே வரணும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் வாகனத்தில் செல்லக்கூடிய நாம் எப்பவும் இந்த துவாவை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். இந்த துவாவை நாம் ஓதினால் எதிர்த்து வரக்கூடியவன் எவ்வளோ கச்சாபிச்சான் என்னன்னு ஓட்டினாலும் சரி, அதை வேற எப்படி தான் ஓட்டிட்டு வந்தாலும் சரி, நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னும் சொல்லப்போனால் அவன் எதிர்த்து ஓட்டக்கூடியவன் என்ன நிலையில் வரான் நமக்கு தெரியாது. அவன் காஃபியராக இருந்தால் குடிச்சிட்டு வருவான், மயக்க நிலையில் வருவான், எப்படியாவது வருவான். ஆனால் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த துவாவை ஓதிட்டு போங்க. பிள்ளைகளுக்கும் ஓத வைங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது துவாவை ஓத வைங்க. இதெல்லாம் ஒரு பரக்கத்தான காரியம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, திடீர்னு மூத்தாயிட்டாங்க, ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி நிறைய செய்திகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இரண்டாவது, நமது ஊரை பொறுத்தவரை சில குறிப்பிட்ட மாதங்களில் அதிகமான நிக்காஹ் திருமணம் நடைபெறுகின்றது. சில குறிப்பிட்ட மாதங்களில் திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த திருமணத்தை இப்போ அதிகமான மக்கள் எங்கே நடத்துகிறாங்கன்னு சொன்னால் ஏதாவது மஜ்லிஸில் நடத்துகிறாங்க. மஜ்லிஸுல் புகார் ஷரீஃபில் அல்லது பள்ளிவாசலில் அல்லது கல்யாண மண்டபத்தில் ஜனாதியா சதுக்கையில் இதெல்லாம் வைக்கிறாங்க. நல்ல காரியம். ஏன்னா அது வெளியில் வச்சோன்னு சொன்னால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அப்போ அதனால் நம்ம என்ன செய்யலாம், நிக்காஹ் மஜ்லிஸை அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நம்ம அழகான முறையில் நடத்தி முடிச்சிடுறோம். ஆனால் நிக்காஹ் முடிஞ்சதுக்கு பின்னாடி அன்று இரவு மாப்பிள்ளையும் கணவனையும் கைப்பிடிச்சு விடுக்கணும் என்பதற்காக வேண்டி ரோட்டை மடச்சி ஸ்டேஜை போட்டு அதில் சம்பவம் நடக்குது. ஒரு நாள் முழுவதும் அந்த ரோட்டை மறைக்கிறாங்க. அந்த நாளில் ஒரு அவசர தேவைக்கு நாம் யாரும் போக முடியாது. ஆட்டோலையும் போட முடியாது, பைக்கிலையும் போக முடியாது. ஒரு அவசர தேவைக்கோ ஒரு அவசர கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால் நம்ம போக முடியாது. சில மாதங்களுக்கு முன்னாடி நமது பகுதியிலேயே ஒரு திருமணம் நடைபெறுகின்றது. ஸ்டேஜை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க ஒரு தெருவில். சரி, இந்த தெருவில் தான் இந்த ஸ்டேஜை வச்சு அடைச்சிருக்காங்கன்னு சொன்னால் நாம் இன்னொரு தெருவுக்கு போனால் அங்கேயும் ஒரு ஸ்டேஜ் போட்டு வச்சுருக்கு. அதையும் தாண்டி மூணாவது ஒரு தெருவுக்கு போனால் அங்கேயும் ஒரு ஸ்டேஜ். அப்போ 3 இடத்துல திருமணம் நடைபெறும்போது ஸ்டேஜை போட்டு மறைக்கிறாங்க. இதுக்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. நீங்கள் இந்த காரியத்தை செய்கிறதா இருந்தால் உங்கள் வீடுகளில் செய்யுங்க. அது யாராக இருந்தாலும் சரி. வீடுகளில் செய்யறதுக்கு வசதி இல்லையா, பெண்கள் தைக்கா இருக்குது, பெண்களுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல போய் அந்த காரியத்தை செய்யுங்க. பொதுவாக இருக்கக்கூடிய வீதியை நாம் அதை மறைத்து மக்களுடைய போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஒரு காரியம் நமக்கு அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு யுத்தத்துக்கு செல்லும்போது கூட எதிரிகளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதிரிகளுக்கு பயன் தரக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்டக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க.
ஆனால் இப்போ அப்படியே இருக்குது. இந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சொல்லலாம். உலமாக்கள் சொல்கிறத சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதை எடுத்து அமல் செய்யணும். உங்களுடைய கடமை இது. மக்களுக்கு எந்தவித இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது. நாங்கள் நகராட்சியில் பெர்மிஷன் வாங்கிட்டோம், பேரூராட்சியில் பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படிலாம் சொல்கிறது அர்த்தமே இல்லை. இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்டாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நம்முடைய இப்போ சமீபத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், வேதனைக்குரிய விஷயம். பலஸ்தீன் நாட்டு மக்கள் இன்றையோடு 470 நாட்கள் யுத்தம் நடைபெறுகின்றது. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு சமாதானமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 470 நாட்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். 47,000 பலஸ்தீனர்கள், ஆண்கள், பெண்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், சிறு வயசு உள்ளவர்கள், கர்ப்பிணியான தாய்மார்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். நாம் எல்லாம் டிவியில் பார்க்குறோம், நியூஸில் பார்க்குறோம். அவங்களுக்காண்டி துவா செய்கிற மாதிரி எந்த நம்மளால் செய்ய முடியும்? துவா மட்டும்தான் செய்ய முடியும். இப்படி பள்ளிவாசல்கள், கட்டிடங்கள், ஆஸ்பத்திரிகள், வீடுகள்லாம் நல்ல தரமட்டமாக ஆக்கப்பட்ட எங்கள் கஸ்ஸா என்ற ஊரில் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம். 470 நாட்கள், 2 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். 2 நாட்கள் அல்லது ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மக்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சிகிச்சை அளிப்பதற்கு சரியான மருந்து இல்லை, போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல், டீசல் எதுவுமே கிடைக்கிற எல்லாத்தையும் தடை செஞ்சுட்டாங்க. அந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அந்த 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 காலத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? குடி உரிமையை கொடுத்தாங்க, தங்குறதுக்கு இட வசதி கொடுத்தாங்க. இன்றைக்கி அவன் எல்லாம் என்ன செஞ்சான்? நம்ம இடத்துலேருந்து இடத்தை எடுத்து அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் போதுமானவன். ஆனாலும் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய ஈமானை இழக்கவில்லை. எங்களுக்கு ஷஹீது வந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய ஈமானை இழக்க மாட்டோம். பசி பட்டினியோடு இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாங்கள் அதை இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஒரு வாலிப பையன், அந்த பையனுக்கு குண்டு அடிபட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்யணும், வசதி இல்லை, சில பொருட்கள் இல்லை, தேவையான மருந்து சிகிச்சை இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுவதாக என்ன செய்யணும்? மயக்க மருந்து கொடுக்கணும். அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ண முடியல. மயக்க மருந்து அந்த ஆஸ்பத்திரியில் இல்லை, இடம் எங்கேயுமே இல்லை. கடைசியில் அந்த பையன் என்னதுமா சொல்கிறான்? அந்த பையனுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவன் மருத்துவரை பார்த்து சொல்கிறான், நான் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகின்றேன், அல்லாஹ்வுடைய கலாமை நான் ஓதுகின்றேன், எனக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யுங்கள். அந்த பையனுடைய ஈமானை பாருங்கள். நமக்கெல்லாம் இந்த அளவுக்குலாம் நம்ம இருக்க முடியுமா? யோசித்து பார்க்குறோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம இந்த அளவுக்கு வசதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ வச்சிருக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தில் ஒரு முடிவு வச்சிருக்கிறான். அந்த முடிவு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களாக நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கடந்த 10 நாட்களாக அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நகரம் பற்றி எரிகின்றது. அங்கே நெருப்பம் ஊட்டினது யாரு? அந்த நகரம்னு சொன்னால் என்ன? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், ஹாலிவுட் நடிகர்கள்லாம் வாழக்கூடிய ஒரு ஊர், டெக்னாலஜி அதிகமான ஒரு ஊர், பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிய ஒரு ஊர், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, பெரிய பெரிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அன்றைக்கி தீப்பற்றி எரியுது. எங்கேருந்து தீ வந்தது? அவங்களால கண்டுபிடிக்க முடியல, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஒரு நெருப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் 4 காரியங்கள். ஒரு நெருப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கு 4 காரியங்கள், 4 காரணத்தினால ஏற்படும். 1, 2 மரங்கள் ஒன்றாக சேர்ந்து உராயுதல். பயங்கரமான காற்று அடிச்சுன்னு சொன்னால் 2 மரங்களும் சேர்ந்து உராஞ்சி அந்த உரசல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 2வது, கடுமையான மின்னல் அதிகமாக அடித்தால் தீப்பற்றி எரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3வது, மனிதர்களில் யாராவது தீயை பற்ற வைக்கிறது, எதையாவது பெட்ரோலை போட்ட எதையாவது செய்து தீயை பற்ற வைக்கிறது. 4வது, அல்லாஹ்வுடைய அதாப். இப்போ இந்த 4 முறையில் நடைபெறக்கூடிய இந்த நெருப்பு இந்த 10 நாட்களாக எரிந்து கொண்டு இருக்கிறது.
கஸால 470 நாட்கள் உட்கார்ந்து போர் செய்து எவ்வளவு சேதத்தை உண்டாக்குனார்களோ அதை விட 10 மடங்கு சேதத்தை அல்லாஹ் தஆலா அங்கே உருவாக்கிட்டான். ஆனால் நம்ம அதை ஆதரிக்கல. ஏன் அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். பொதுமக்கள் சிவிலியன்கள் பாதிக்கப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினர்களாக இருந்தாலும் சரி. இந்த செயலை செய்யக்கூடிய தலைவர்கள் இராணுவத்தினர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவன் யாரை தண்டிக்க நினைக்கிறானோ தண்டிப்பான், யாரை விடுவிக்கணும்னு நினைக்கிறானோ யாரையும் விடுவிப்பான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ 4 முறையில் தீ ஏற்படுது. ஆனால் அவங்களால என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. நம்மை பொறுத்தவரை இந்த தீ ஏற்படுவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய அதாப். இதை அணைக்க முடியல. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தீ வாகனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் அணைக்க முடியல. பரவிக்கிட்டே தான் இருக்குது. இது அல்லாஹ் தஆலா கொடுத்தது. ஏன்னு சொன்னால் அந்த ஊரில் இருந்து தான் பலஸ்தீனை எப்படி அடிப்பது, பலஸ்தீன் நாட்டு மக்களை எப்படி நாம் கொலை செய்த குண்டுகளை எப்படி பொழிவது என்பதெல்லாம் திட்டமிடக்கூடிய ஒரு ஊர் தான் அது. அந்த நாட்டில் தான் அந்த அமெரிக்காவுடைய அதிபர் என்ன சொன்னார்? இன்றைக்கு அவர் பதவி ஏற்கிறார், ஜனாதிபதியாக பதவி ஏற்கிறார். நான் பதவி ஏற்பதற்கு அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்கிறார். நான் பதவி ஏற்றதுக்கு பின்னால் கஸாவில் இருக்கக்கூடிய கஸாவில் இருக்கக்கூடிய கைதிகளை, பிணை கைதிகளை அந்த ஹமாஸ் மக்கள் விடுதலை செய்யவில்லை, ஆனால் கஸாவை நரகமாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னான். அவன் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய நாட்டிலேயே அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை நரகமாக்கிட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை. அபரைத்துமன் நாரல்லத்தி தூரூன் அந்தும் அன்ஷஅத்தும் ஷஜரத்தஹா அம் நஹலுல் முன்ஷிஊன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நெருப்பை பற்றி சொல்கிறான். நீங்கள் நெருப்பை மூட்டுகின்றீர்களே, அந்த நெருப்பை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டாக்கலாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நெருப்பை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 4 வகையாக சொல்கிறான். 4 வகையான நெருப்பு. அந்த நெருப்பை நீங்கள் மூட்டினீர்களா அல்லது நாம் மூட்டினோமா என்று தான் கேட்குறான். அல்லாஹ் தான் மூட்டினான், அவன் தான் அந்த அதாபை கொடுக்குறான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துவா கேட்கலையா, அல்லாஹ் நீ எவ்வளவு தான் அதாபு செஞ்சாலும், பாவியான அடியார்களுக்கு அதாபு செஞ்சாலும், நல்லடியார்கள் எந்த பாவத்திலும் ஈடுபடாதவர்கள், அங்கு இருக்கக்கூடிய நல்லவர்கள், பொதுவான மக்களை யாரெல்லாம் நீ அடித்து விடாத. அது பலஸ்தீனாக இருந்தாலும் சரி, அமெரிக்க மக்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அல்லாஹ்வுடைய அதாபுன்னு வந்துட்டால் நம்மளால் தாங்க முடியாது. 470 நாட்கள் அந்த கஸாவை அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக இன்று ஒரு கணக்கை சொல்கிறாங்க. $40 பில்லியன் செலவாகிவிட்டு. $40 பில்லியன். ஒரு பில்லியன் சொன்னால் 100 கோடி. $40 பில்லியன் அந்த கஸாவில் செலவு, அந்த கஸாவுடைய இடத்துல நாசமாகிவிட்டது 470 நாட்கள். ஆனால் இப்போ நடைபெற்ற இந்த இடத்துல 50 பில்லியனுக்கு மேல் அதிகமாக டாலரை செலவு நினைச்சு நஷ்டமாகிவிட்டது, சேதத்தை உண்டாக்கிவிட்டது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுக்கு 10 நாள் 15 நாள்லாம் தேவையில்லை. அவன் நாடுனா ஒரு நொடி. ஆனால் சில காரணங்களுக்காக என்ன செய்ய சில காரியத்தை வச்சிருக்கிறோம். அப்போ நெருப்பு என்பது 4 வகையான நெருப்பாக இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த நெருப்பு, அல்லாஹ்வுடைய அதாப். இந்த நெருப்பு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஏற்பட்டது. நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? அந்த நெருப்பு குண்டத்தை தூக்கி வீசுறாங்க நம்ரூத். ஆனால் அந்த நெருப்பு என்ன செய்ய, குல்லா யானார் குனி பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு அறிவிப்பு கொடுத்தான், நெருப்பை நீ குளிராக இரு. குளிர்னு சொன்னால் நல்லா கடும் குளிராக ஆகிடக்கூடாது, அப்புறம் குளிரை தாங்க முடியாது. பர்தன் ஒ சலாமன், சலாமத்தான பர்தாக, சலாமத்தான குளிர்ச்சியாக நீ ஆகிவிடு என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். அந்த நெருப்பை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பொருள்கள் சேகரித்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்பதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கிட்ட நெருங்க முடியாது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்புக்குள்ளில் தள்ளி விடுறதுக்கு எப்படி முடியும்? யார் போய் தள்ளி விடுறது? அதற்குன்னு ஒரு பலகையை செய்து அது தூரத்துலேருந்து நினச்சிலாம் தூக்கி எறிஞ்சாங்க. கிட்ட நெருங்க முடியாது. மேலே பறக்கக்கூடிய பறவைகளெல்லாம் அதனோட வெக்கை தாங்க முடியாமல் கீழே என்ன செய்யுது, செத்து விழுகின்றது. அப்படிப்பட்ட நெருப்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புனா நீண்ட சம்பவம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த நெருப்பில் சந்தோஷமாக இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ இந்த நெருப்பு இருக்குது பாருங்கள், இது அல்லாஹுடைய அந்த நம்ரூத் செய்த ஒரு, அவனால் செய்யப்பட்ட ஒரு நெருப்பு. அல்லாஹ் பாதுகாத்து கொண்டான். அப்போ நெருப்பு என்பது 4 வகை. ஒரு நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மையும் இருக்கிறது, வெளிச்சமும் இருக்கிறது. அதைத்தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னொரு நெருப்பு இருக்கிறது, அதற்கு சுடக்கூடிய தன்மை இல்லை, ஆனால் வெளிச்சம் இருக்கிறது. இது யாருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அவங்க என்ன செய்கிறாங்க, வசார பிஅஹ்லிஹி மின் ஜானிபித் தூரி நாரா, அவங்களுடைய மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க. போகும்போது ஒரு காட்டு பகுதியாக போகும்போது ஏன்னா தூரத்தில் ஒரு நெருப்பு தெரிகின்றது. கால பிஅஹ்லிஹிம் குது இன்னி ஆனஸ்து நாரா சஅல்லி ஆத்திக்கும் மின்ஹா பிஹபரின் அவ் ஜஸூத்தின் மினன் நாரி லஅல்லக்கும் தஸ்தரூன். குர்ஆனுடைய ஆயத். தன்னுடைய மனைவியை ஒரு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன், அங்கே ஒரு நெருப்பு தெரிகிறது, பார்த்துட்டு வரேன்னு போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த அல்லி ஆத்திக்கும் மின்ஹா பிஹபரின், அந்த நெருப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை வச்சுருப்பான். அதனால் அந்த நெருப்பை போய் பார்க்க போகிறோன்னு போனாங்க. அந்த நெருப்பை கையில் எடுத்தாங்க. அங்கிருந்து அல்லாஹ்வுடைய சத்தம் வந்து இன்னனி அனல்லாஹ், மூசாவே நான் தான் உங்களுடைய அல்லாஹ். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அது நபி பட்டம் கிடைத்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. அப்போ அந்த நெருப்புக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போனாங்கல்ல, அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் சுடக்கூடிய தன்மை இல்லை, அல்லாஹ் கொடுக்கல. இன்னொரு நெருப்பு இருக்கிறது, அதற்கு சுடக்கூடிய தன்மையும் இல்லை, வெளிச்சமும் கிடையாது. இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்து. அல்லதி ஜஅலலக்கும் மினஷ் ஷஜரில் அஹ்தரி நாரா, யாசீன் சூரா அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு பசுமையான மரத்திலிருந்து நெருப்பை நாம் உண்டாக்கினோம். பசுமையான மரம், அந்த மரத்திலிருந்து நாம் நெருப்பை உண்டாக்கினோம். அப்போ அந்த பசுமையான மரத்திலிருந்து வரக்கூடிய நெருப்பு இருக்க பாருங்க, அதை பசுமையாக அந்த மரத்தில் இருக்கும்போது அதுக்கு சூடும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. ஆனால் அது வெளியே வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்ய சூட ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு ஒரு கருத்து அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான். நான்காவது, நாளை மறுமையில் இருக்கக்கூடிய நரக நெருப்பு. அந்த நெருப்புக்கு பயங்கரமான சூடு இருக்குது, ஆனால் வெளிச்சம் இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. தஃப்சீரில் விளக்கங்கள் சொல்கிறாங்க. அதனால தான் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட கேட்குறோம், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் ஜஹன்னத்துடைய அந்த அதாபை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. இன்னும் அதாபகமா காண கவாமா. சரி, ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம வரோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகீனா அதாபன்னார் வகீனா அதாபன்னார். யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் நம்ம கேட்குறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், மக்ரிபிலையும் சுபூலையும் 7 தடவை இந்த துஆவை நம்ம கேட்குறோம். நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய முன்னோர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஆதாரமாக வைத்து இந்த துஆவை நமக்கு தந்திருக்கிறாங்க. நரக நெருப்பை விட்டும் நாம் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தெரிகிறோம். 7 தடவை ஓதுறோம் ஒவ்வொரு வக்திலையும், மக்ரிபிலையும் சுபூலையும். ஏன் 7 தடவை ஓதுறோம்னு சொன்னால் 7 வகையான நரகங்கள் இருக்குது. நரகத்தினுடைய வகையில் 7 இருக்குது. அந்த 7 வகையான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்பதற்காகவே அல்லாஹ் இடத்துல இப்படி துஆவை கேட்குறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த விஷயத்தை நாம் பேசியிருக்கிறோமோ, எந்த விஷயத்தை கேட்டோமோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கைகளை அமல் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். அல்லாஹுடைய நாட்டப்படி எதுவும் நடக்கும். எவ்வளோ சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான். எது நடக்கிறோமோ அது நடந்தே தீரும். நாம் எவ்வளோ முயற்சி செய்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எதை நாடுறானோ அதான் நடக்கும். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். யாருதான் எங்களுக்கு ஹைரான காரியத்தை தந்துரு. நாங்கள் ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு நினைக்கிறோம், அதில் ஏதாவது தீமை இருக்கும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு நினைக்கிறோம், அதில் ஹைர் இருக்கும், அதையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய விஷயத்தில் ஏதாவது நீ ஹைரத்தா அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆகையினால் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் நீண்ட ஹயாத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் ஒரு ஆரோக்கியம் கொடுத்து, யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து ஆஸ்பத்திரி வாழ்க்கையை விட்டும் நம்ம அனைவர்களும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்வானாக. நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா லதீஃபு யா காஃபி யா ஹஃபீது யா ஷாஃபி யா கரீமு யா பாகி யா ரஹீமு ஜல்லல்லாஹ். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله.
جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على النبي المصطفى سيدنا محمد عبدك ورسولك وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى آل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين يا حي يا قيوم أحيي القلوب تحيا أصلح لنا الأعمال في الدين والدنيا يا ربي هيئ لنا من أمرنا رشدا واجعل مؤونتك لنا مددا بحق سيدي محمد بدرا عليه من سلم أنت مولانا يا حي شيخنا يا محي الدين قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين شيخنا يا محي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق مولانا حتى اليقين شيخنا يا محيي الدين أحيي قلبنا في الدين كي نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل وسلم وبارك அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தித்திக்கும் வாழ்க்கைக்கு திருமறையை தந்தவனே, அதை எத்திக்கும் எடுத்தோத எம்பெருமானாரை தந்தவனே யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ரன் லில்லாஹ். அகிலத்தின் அற்புதமாய் அருள்மறையை பெற்றவரே, அதன் விளக்கமாய் வாழ்ந்து வழிகாட்டிய செம்மலே யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமறையின் தெளிவுரையாய் திகழும் அருமந்த அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் கிரந்தமதை தெளிவுற ஓத தன்னிகரற்ற பயன்களை அள்ளி தந்திடும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 19 20/1/2025 திங்கட்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மொழிகளுக்கு தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா சபையின் காயல்பட்டினம் நகர செயலாளர், குருவித்துறை பள்ளியின் செயலாளர், ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர், பெருமதிப்பிற்குரிய அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம்ஏ ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் மஹ்லரி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு தனியோன் அருள் சூழ நனி சிறப்புடன் நிறைவுறும் நிறையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இதில் யார் யார் என்னென்ன நாட்டங்களோடு வந்து கலந்து கொண்டார்களோ, உருவாக்கினார்களோ, நிர்வகித்தார்களோ, செலவழித்தார்களோ, எல்லா வகைகளிலும் ஆதரித்தார்களோ, அவர்கள் அனைவரின் ஹலாலான ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ்
நாளை ரஜபு பிறை 20 செவ்வாய்க்கிழமை. நாளை ஓதப்படும் நபி மொழிகளுக்கு கேரளா மாநிலம் கோழிக்கூடு குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அல் ஹாஃபில் AM முஹம்மது சுல்தான் ஆலிம் பாக்கவி ஃபாலில் அன்வாரி அவர்களும் மௌலவி டூட்டி முஹம்மது முஹியத்தீன் ஆலிம் நூரைன் அவர்களும் விளக்க உரை தர உள்ளார்கள். பொதுமக்கள் அனைவரும் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேக அன்புடன் அழைக்கிறோம். நமது மஜ்லிஸின் நிறைவுற நாள் நிகழ்ச்சிகள் தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் இன்ஷா அல்லாஹ் நாளை செவ்வாய்க்கிழமை காலையில் நமது மஜ்லிஸ் நிறைவுற்ற பின் நடைபெற உள்ளது. மஹல்லாவாசிகள் அனைவரும் நாளை மஜ்லிஸ் நிறைவுற்ற பிறகு இங்கே அமர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் ஊனாமானா முஹம்மது அலி தம்பி அவர்கள் நினைவாக அன்னாரின் குடும்பத்தாரும் அல்ஹாஜ் VST ஷேக்னா லப்பை அவர்களின் குடும்பத்தாரும் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் ஹக்கிலும் அவர்களது குடும்பத்தார் அனைவரின் ஹக்கிலும் துவா செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்கள் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் மற்றும் பெண்கள் பகுதிகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. إلى حضرة النبي مصطفى والرسول المجتبى سيدنا محمد صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماء حديده القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرعناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماء ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل مثل ذباب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى حضرة سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والسائين لهذا المجلس الشريف يا رب العالمين. ثم إلى أرواح من ترون القرآن العظيم لأجلهم. اللهم اغفر لهم وارحمهم وآنس الله وحشتهم ورحم الله غربتهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبنا وذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبورهم روضة
روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران فروح وريحان وجنة نعيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة توفنا مسلمين والحقنا بالصالحين ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأمهاتنا ولآبائنا ولإخواننا ولأخواتنا ولعشيرتنا ولجيراننا ولمن له حق بالدعاء ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد ونور عرشه ومظهر لطفه وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضلك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله